உசிரே திரை விமர்சனம். டிஜே, ஜனனி, மந்த்ரா, செந்தில் குமாரி, ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடிப்புல நவீன் டி கோபால் இயக்கத்துல கிரண் ஜோஷ் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் உசிரே. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தன் வீட்டிற்கு எதிர் வீட்டில் குடிவரும் ஹீரோயினி ஜனனியை டிஜே காதலிக்கிறார். முதலில் அவரது காதலை ஏற்க மறுக்கும் ஜனனி பிறகு அவரது காதலின் தீவிரத்தை பார்த்து அவரும் டிஜேவை காதலிக்கிறார். அவர்களது காதலுக்கு ஜனனியின் அம்மா மந்த்ரா முட்டுக்கட்டை போடுவதோடு டிஜேவிடம் இருந்து ஜனனியை பிரிப்பதற்காக திட்டம் போடுகிறார். மந்த்ராவின் திட்டத்தை மீறி ஜனனியும் டிஜேவும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதை எதிர்பார்க்காத திருப்பம், அதிர்ச்சிகரமான கிளைமாக்ஸ் மூலம் சொல்வதே உசிரே. அசுரன் படத்தில் அதிரடி இளைஞராக கவனம் ஈர்த்த டிஜே இதில் இளம் ஹீரோவாக காதல் காட்சிகள் மூலம் கவனம் ஈர்க்கிறார். பிக் பாஸ் பிரபலம் ஜனனி இளமையாகவும் அழகாகவும் காதல் கதைக்கு பொருத்தமான நடிகையாக இருக்கிறார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷ் இசையில் பாடல்கள் அனைத்தும் காதல் காட்சிகளுக்கு உயிர் கொடுத்து காதல் ஜோடியை பார்வையாளர்கள் மனதில் பதிய வைத்து விடுகிறது. ஒளிப்பதிவாளர் மார்க்கி சாய் கிராமத்தின் அழகை இளமையாகவும் இயல்பாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறார். காதல் ஜோடியை சுற்றி பயணிக்கும் கதையாக இருந்தாலும் அதை வழக்கமாக சொல்லாமல் பார்வையாளர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படும் வகையில் சொல்லி தனது படத்தொகுப்பு மூலம் படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தி சென்றிருக்கிறார் படத்தொகுப்பாளர் மணிமாறன். உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு எழுதி இயக்கியிருக்கும் நவீன் டி கோபால் காதல் கதையாக இருந்தாலும் அதை குடும்ப பின்னணி திரைக்கதையோடு நாகரிகமாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல உசிரே காதலுக்கு மரியாதை.